Hello students, நம்ம previous classல என்ன பார்த்துருந்தோம்? Exercise 3.1 பார்த்துட்டு இருக்கோமா? அதில் first 10 sums complete பண்ணியிருந்தோமா? ஓகேவா? அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, எகெயின் சொல்லித்தரேன். இப்போ நம்ம தேர்ட் சம் போகலாம். எக்ஸசைஸ் 3.1 தேர்ட் சம். கொஷின் வந்து புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 93ல் இருக்குது தேர்ட் சம். புக்கில் பேஜ் நம்பர் 93. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாமா? கொஷின் என்ன தந்திருக்காங்கன்னா, வாணி, her father and her grandfather have an average age of 53 அப்படின்னு தந்திருக்காங்க. One of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இது ஈக்குவேஷன் தரல, 3 ஈக்குவேஷன் நம்ம தான் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும், XYZ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது எக்ஸு எது ஒய் வருதுன்னு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன தந்திருக்காங்க? வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் என்ன தந்திருக்காங்க? அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53 அப்படின்னு தந்திருக்காங்களா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. நம்ம நார்மலாகவே தெரியும் ஆவரேஜ்க்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன். ஆவரேஜ்னு என்ன? உங்கள் சப்ஜெக்ட் மார்க்ஸ் எல்லாம் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 5 பண்ணுவீங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம XYZ எடுக்கணுங்களா? அது என்னென்னு பார்க்கலாமா? வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர். இதை எதை பற்றி பேசுகிறோம்? ஏஜை பற்றி தான் பேசுகிறோம். சரியா? அப்போ வாணியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன, அவங்க ஃபாதரோட ஏஜ் என்ன, அவங்க கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்ன, அதுதான் XYZ. ஓகேவா? லெட்ஸ் வாணிஸ் ப்ரெசன்ட் ஏஜ். லெட் வாணிஸ் ப்ரெசன்ட் ஏஜ். வாணியோட ஏஜ் என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட்னா நம்மளே எடுத்துக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வாணிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். வாணிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் அது என்ன எடுத்துக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வாணிஸ் கிராண்ட் ஃபாதர் ஏஜ். கிராண்ட் ஃபாதர் ஏஜ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஜெட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர். சரியா? அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஏஜ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ வாணியோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அவங்க ஃபாதரோட ஏஜ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், அவங்க கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் ஜெட்டுன்னு எடுத்துக்கிறோம். சரியா? சரி, XYZ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இது இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுமா? அதில் கொஸ்டினில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. வாணி ஃபஸ்ட் வாணியோட ஏஜ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஃபாதரோட ஏஜ் என்ன? ஒய் ப்ளஸ் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்ன? ஜெட் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ்னு தந்திருக்காங்களா? ஆவரேஜ் ஏஜ்னு நம்ம என்ன பண்ணுவோம்? 3மே ஆட் பண்ணிப்போம். 3 பேர்த்தோட ஏஜையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 3 பண்ணால் தானே நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ சப்ஜெக்டோட மார்க் கேட்டாங்கன்னா 5 சப்ஜெக்டை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 5 பண்ணால் தானே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 3 பேர்த்தோட ஏஜ் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 3 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க? 53 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஆஃப் வில் இந்த மாதிரியெல்லாம் போட்டால் என்ன ஈக்குவல் டுன்னு அர்த்தம் மேக்ஸில். ஓகேவா? ஸோ இங்கே ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 3 பேர்த்தோட ஏஜும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணால் நம்மளுக்கு 53 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி எப்படி வரும்? x plus y plus z is equal to 53 into 3. இந்த 3 இன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளை 3 வந்துருமா? ஸோ x plus y plus z is equal to 3 3s are 9, 5 3s are 15, 159. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். அது புக்கில் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்களே தந்திருக்காங்க. 1/2 of her grandfather's age. 1/2னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோமா? 1/2. 1/2 of her grandfather's ageனா 1/2னா 1/2. grandfather's age. grandfather age நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? Zன்னு எடுத்திருக்கோம்.
ப்ளஸ்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். 1/3னா 1/3. 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ். 1/3 ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ்னா என்னது? 1/3. ஃபாதர் ஏஜ் என்னன்னு எடுத்துருக்கோம்? ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 1/3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ். 1/4னா 1/4. வாணி ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 1/4 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ்ன்னு தந்திருக்காங்களா, ஸோ இஸ் ஈக்குவல் டு 65. அதான் நெக்ஸ்ட் கொஷின், சாரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கொஷினில் 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் என்னது நம்மளுக்கு? Z. 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸுக்கு ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ். ஃபாதர்ஸ் ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? ஒய்ன்னு எடுத்துருக்கோம். 1/3 ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ். வாணிஸ் ஏஜ் என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இஸ் 65 இஸ் ஈக்குவல் டு 65. ஓகேவா? இப்படி கிடச்சிருச்சா செகண்ட் ஈக்குவேஷனு? ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக எழுதிட்டு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 2, 3, 4 எல்சிஎம் எடுக்கலாமா? 2, 3, 4 எல்சிஎம் எடுத்தால் 2 டேபிளில் 1, 3, 2. சாரி, இங்கே 3 அப்படியே வந்துடும், இங்கே 1 வந்துடும். மறுபடியும் 3 போட்டால் 1, 1, 1. எல்சிஎம் என்ன வரும்? 2 2s are 4, 4 3s are 12 வரும். எல்சிஎம் 12 வந்துருச்சா? ஸோ இங்கே என்ன வரும்? 1 into z நம்மளுக்கு zன்னு வந்துருமா? டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. எல்சிஎம் எடுத்து 12 வந்துருச்சு. இங்கே 1/z zன்னு போட்டுக்கலாம். இங்கே 2 இருக்குது சரியா? 2 கூட எந்த நம்பர் நம்ம டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6. சரி, அப்போ மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பண்ணிட்டீங்கன்னா 6z வருமா? ஓகேவா? இங்கே 1 into z z/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்டெப் வேணா இங்கே எழுதிட்டுமா? 1 into z z/2 ப்ளஸ் 1 into y y/3 ப்ளஸ் 1 into x x/4 இஸ் ஈக்குவல் டு 65. ஓகேவா? இப்படி எழுதியாச்சு. இந்த ஜெட்டை வந்து கூட கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ டினாமினேட்டரில் நம்மளுக்கு 6 வரணும் சரியா? சாரி, டினாமினேட்டரில் 12 வரணும். இங்கே 2 இருக்குது, எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6. அப்போ மேலேயும் கீழே 6ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பண்ணிடுங்க. அப்போ 6z கீழே 12 வந்துருச்சு. இங்கே 3 இருக்குது, எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 வரும்? டினாமினேட்டரில் 4. ஸோ மேலேயும் கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 into y ப்ளஸ் 4y 3 into 4 கீழே வந்து 12 ஆயிடும். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டரில் 12 வரும்? 3. இப்போ மேலேயும் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3x, இங்கே 4 3s are 12 ஈக்குவல் டு 65. ஓகே, முடிஞ்சுதா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஃபஸ்ட் நம்மளுக்கு எப்படி வரும்? XYZ தான் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் எழுதிக்கலாம். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 65 இன்ட்டு இங்கே டிவைடில் இருக்க 12 இன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? சரியா? அதனால இது நான் இப்படி கொண்டு போயிட்டேன். மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 65 இன்ட்டு 12 என்ன வருதுன்னா 780 வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சாச்சு நம்ம. புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 பார்க்கலாம். ஈக்குவேஷன் 3க்கு நீங்கள் கொஸ்டினில் ஃபஸ்ட் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இதுலேருந்து இது வரைக்கும் ஈக்குவேஷன் 1, இதுலேருந்து இது வரைக்கும் ஈக்குவேஷன் 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஈக்குவேஷன் 3 நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பாருங்கள், 4 years ago, 4 years agoனா 4 years பேக் சரியா? இஃப் ஒன் இஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times, 4 timesனா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன் மேக்ஸில் சரியா? எங்கே டைம்ஸ் 4 times 5 times அப்படி வந்தாலுமே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 4 into அப்படின்னு சம்திங் வரும் சரியா? as old as வாணி, then how old are they all now அப்படின்னு தந்திருக்காங்க சரியா? இப்போ உங்களுக்கு 14 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 4 years பேக் உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 10 இருக்குமா? அப்போ 14லேருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 10 வரும். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 10 வயசு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? 4 years ago வான் இஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times அப்படின்னு தந்திருக்காங்களா? சரி, 4 years ago எல்லாத்துக்கும் என்ன ஏஜ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? 4 years ago எல்லாத்துக்கும் என்ன ஏஜ் இருக்கும்? ப்ரெசன்டேஜ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? இப்போ இருக்க வயசு என்ன? எக்ஸு
ஒய் ஜெட்டுன்னு எடுத்துருக்கோமா இப்போ இருக்க வயசு. ஸோ இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன எப்படி இருக்கும்? 4 years ago. 4 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸ் மைனஸ் 4 ஒய் மைனஸ் 4 ஜெட் மைனஸ் 4 இப்படி இருக்குமா? இப்போ உங்களுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒரு 14 வயசுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 14 வயசு இருக்குது. இதே 4 வருஷத்துக்கு முன்னாடினா -4 பண்ணுவீங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 10 வயசு இருக்கும். சரியா? நம்மளுக்கு இங்கே நம்பர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ஏஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு எடுத்தனால எக்ஸ் மைனஸ் 4 ஒய் மைனஸ் 4 ஜெட் மைனஸ் 4 நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா இது என்னென்ன? சரி, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலான்னு பாருங்க. வான் இஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு தந்துருக்காங்களா? 4 years agoக்கு நம்ம போட்டாச்சு. வான் இஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் அப்படின்னு தந்துருக்காங்க. 4 years ago வான் இஸ் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்ன? Z மைனஸ் 4. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ்னா நம்மளுக்கு Z மைனஸ் 4. சரியா? வாஸ்ன்னு வந்திருக்கு. ஈக்குவல் டு 4 டைம்ஸ் 4 டைம்ஸ்னா 4 இன்ட்டு என்னது? as old as வாணியோட ஏஜ் என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சா? 4 years ago if Vani's grandfather was 4 years ago Vani's grandfather age na z minus 4 was equal to போட்டிருக்கேன். ஓகேவா? சொல்லியிருக்கேன்னா விஸ்வாசலாம் வந்து ஈக்குவல் டுன்னு வந்துருமா? 4 times as old as Vani's age. as old as Vani's age 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணிக்கு ஏஜ் என்ன? வாணிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துருக்குமா? ஸோ வாணியோட ஏஜ் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 4ன்னு வரும். சரியா? இது வந்து வாணியோட ஏஜ், இது வந்து வாணியோட ஃபாதர்ஸ் ஏஜ், இது வந்து வாணியோட கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். ஓகேவா? எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துருக்கோம். முடிஞ்சுதா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஜெட் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் 16 வரும். ஸோ இதெல்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துருங்க. 4x இந்த ப்ளஸ் ஜெட் இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் ஜெட் ஆயிரும். இந்த -4 இன்சைட் வந்துச்சுன்னா +4 ஆயிரும். இந்த -16 அப்படியே தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் இப்படியே வச்சுட்டு இது ரெண்டு மட்டும் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 4x மைனஸ் ஜெட் 16ல் 4 பேஜ்னா என்ன வரும்? 12 வரும். இங்கே பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்ன? -12 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போச்சுன்னா +12 வந்துருமா? ஸோ நான் இது டேரெக்டாக போட்டேன். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா? இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் 1 2 3 கிடச்சிருச்சு. நான் 3 ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சோமா? ஸோ அது லைன் எடுத்து நம்ம கீழே எழுதிட்டா தான் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க. x plus y plus z is equal to 159. x plus y plus z is equal to 159. இது வந்து first equation. Second equation என்ன? 3x plus 4y plus 6z is equal to 780. இது வந்து second equation. Third equation என்ன? 4x minus z is equal to 12. இது வந்து third equation. இப்போ நான் 3 equation நான் லைனில் எழுதிட்டேன். இப்போ பாருங்க, எதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எது கிடைக்கும்னு பாருங்க. எதை சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்க, இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஜெட்டுங்கிற 2 வேரியபிள் மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒய்யும் கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கேயும் எக்ஸு ஜெட்டுன்னு மட்டும்தானே இருக்கும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்து நான் ஒய்யை சால்வ் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேவா? இப்போ சால்விங் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஒய்யை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? இங்கே பாருங்கள், இங்கே 4y இருக்கு, ஆனால் இங்கே வெறும் y இருக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துலையும் 4y இருந்தால் சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே 4y வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 பண்ணலாமா? அப்படி பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸ் இன்ட்டு 4 நம்மளுக்கு 4x வந்துடும். ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 159 இன்ட்டு 4 நம்மளுக்கு என்ன வரும்? 636 வரும். 159ம் 4ம் மல்டிப்ளை பண்ணால் 636 வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 3x ப்ளஸ் 4y plus 6z is equal to 780. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நான் இதை சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணால் கீழே சைன் சேஞ்ச் பண்ணுமா? சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும்? 4xல 3x போயிடுச்சுன்னா நமக்கு வெறும் x வரும். இங்கே ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 4z மைனஸ் 6z இருந்துச்சுன்னா மைனஸ் 2z வருமா? ஓகேவா?
6ல 4 பேஜ்னா 2 பிக்கஸ்ட் நம்பர் சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 780ல 636 பேஜ்னா என்ன வரும் 144 வரும். இங்கே என்ன பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்ன 780 தான் பிக்கஸ்ட் நம்பர், இதனோட சைன் என்ன மைனஸ். ஓகேவா, x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 144 வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸும் ஜெட்டுங்கிற வேரியபிள் தான் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் இங்கேயும் எக்ஸும் ஜெட்டுங்கிற வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு வேல்யூ ஈஸியாக கிடச்சிடுமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சால்விங் 3 and 4. சால்விங் ஈக்குவேஷன் 3 and ஈக்குவேஷன் 4. ஓகேவா, இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு, தேர்ட் ஈக்குவேஷன்லையும் இந்த ஈக்குவேஷன்லையும் நான் வந்து எதை கேன்சல் பண்ணுறேன்னா எக்ஸை கேன்சல் பண்ணுறேன். இதுலேயும் எக்ஸை கேன்சல் பண்ணுறேன். இங்கே 4x மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 12 இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் 2z தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணோன்னே இங்கே என்ன பண்ணணும், மல்டிப்ளை 4 பண்ணணும். ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட மல்டிப்ளை 4 பண்ணால் இங்கேயும் 4x வந்துடும். ஆல்ரெடி இங்கே 4x இருக்குது. நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைன் சேஞ்ச் ஆகி 4x கேன்சல் ஆயிரும். ஓகேவா, சரி பாருங்கள் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 4x minus z is equal to 12. Fourth equation into 4. Fourth equation into 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பை 4 பண்ணுறேன். இப்போ என்ன வரும், 4x minus 8z வருமா, 4x minus 8z is equal to 144 into 4 நம்மளுக்கு என்ன வரும், 576 வரும். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 576 வரும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் கீழே சைன் சேஞ்ச் பண்ணுவோமா, மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ். இப்போ ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆயிரும். 8zல z பேஜ்னா என்ன வரும், 7z வரும். ஈக்குவல் டு 576ல 12 பேஜ்னா நம்மளுக்கு என்ன வரும், இங்கே சாரி மைனஸ் வரும். இங்கே மைனஸ் 144 தானே இருக்குது. ஸோ இது கூட 4 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 576 வருது. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தானே வரும். ஸோ மைனஸ் 76 தான் வரும், 576 வரும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுவோமா, இங்கே மைனஸாக இருக்குது ப்ளஸ் போட்டிருக்கோம், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் மைனஸாக இருக்குது ப்ளஸ் வரும். இப்போ 576 ப்ளஸ் 12 என்ன வரும் நம்மளுக்கு, 588 வந்துடும். இப்போ z இஸ் ஈக்குவல் டு 588/7 பண்ணோம்னா இது 7ஆல் கேன்சல் பண்ணி பாருங்கள். 7 வந்து 1 டைம்ஸ் வரும் 7 டேபிளில். 58 7 டேபிளில் வராது, அது கம்மியான நம்பர் வந்து 56. எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும் உங்களுக்கு. சரியா, அப்போ 58ல் 56 பேஜ்னா பேலன்ஸ் 2 வரும். 28 எவ்வளோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும் 7 டேபிளில். ஸோ 84 வருது. z இஸ் ஈக்குவல் டு 84. ஜெட்டோட வேலையை படிச்சிருச்சா, அதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 3ல் நான் போடுறேன். ஈக்குவேஷன் 3ல் z இஸ் ஈக்குவல் டு 84ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ போடலாமா, put z is equal to 84 in equation 3. equation 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4z minus z is equal to 12. Sorry, 4x. இப்போ 4x minus z ஓட வேல்யூ என்ன, 84 is equal to 12. 4x is equal to 12. இந்த மைனஸ் 84 இன்சைட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 84. 4x is equal to இதை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 696 வரும். அப்போ x is equal to 96/4. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இன்சைட் வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடும். இது கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் வரும், இது 2 பேலன்ஸ் 1 4 டைம்ஸ் வரும். அப்போ x is equal to 24. இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா, எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸையும் ஜெட்டையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸுக்கு பதிலாக 24, ஜெட்டுக்கு பதிலாக 84 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமா. ஸோ put x is equal to 24, z is equal to 84 in equation 1. equation 1 என்ன, equation 1 implies x plus y plus z is equal to 159. xக்கு பதிலாக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 24 plus y plus zக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 84 is equal to 159. இது ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா, கான்ஸ்டன்ட் ரெண்டு ஆட் பண்ணால் 8 இது 10 வந்துடும். 108 plus y
இஸ் ஈக்குவல் டு 159. நம்ம ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இந்த சைடு வச்சுட்டு 108 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? இப்போ 159 மைனஸ் இந்த ப்ளஸ் 108 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 108 வந்துடுமா? ஸோ இது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு 51 வரும். 159 108 மைனஸ் பண்ணிங்கன்னா 51 வரும். இப்போ XYZோட வேல்யூ கிடச்சிச்சா? எக்ஸ் வேல்யூ என்ன? 24, y வேல்யூ 51, z வேல்யூ என்னது? 84. இப்போ நம்ம எக்ஸ் கொஸ்டினில் எக்ஸ் என்னென்னு எடுத்துருக்கோம்? எக்ஸ் என்ன? வான் இஸ் பெர்சன்டேஜ் தான் எக்ஸ். அப்போ வானியோட பெர்சன்டேஜ் என்ன? 24. இப்போ வான் இஸ் பெர்சன்டேஜ் 24. பெர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்ன்னு தானே எடுத்துருக்கோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 24 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வான் இஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். ஃபாதர்ஸ் ஏஜ் என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 51 இயர்ஸ். ஏஜ் தானே கேட்டிருக்காங்க, ஸோ இயர்ஸ் போட்டுக்கோங்க. வான் இஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். வான் இஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் என்ன? 84. வான் இஸ் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? ஜெட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஜெட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 84 கிடச்சிருக்கு. இப்போ வாணியோட ஏஜ் என்ன? 24 இயர்ஸு. அவங்க அப்பா ஃபாதரோட ஏஜ் என்ன? 51. கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்ன? 84 இயர்ஸ். அவ்வளோதான் ஃபஸ்ட் செம்மு. இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது எனக்கு புரியலேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு கிளாஸில் எகைன் இதை டீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம